வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. வாழ்வியல் சார்ந்த அறநெறி முறைகளை விளக்கும் அற்புதமான நூல் திருக்குறள். குறளின் வழி வாழ்வியல் என்ற தலைப்பில் திருக்குறளின் ஒவ்வொரு குறட்பாவிற்கும் தெளிவான விளக்கத்தினை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த வகையில் இன்று குறள் 2 விளக்கத்தினை பார்க்கலாம் வாருங்கள். குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். முதல் வரியை பாருங்கள். கற்றதனால் ஆய பயனென்கொல், கல்வி அறிவு பெற்றதனால் ஆகிய. பயன் என்ன என்பதுதான் இங்கு பயன் எண் என்று திரிந்து வந்துள்ளது. கொல் என்பது அசைநிலை, அதாவது வேறு பொருள் உணர்த்தாது பெயர் சொல்லோடும் வினை சொல்லோடும் செய்யுளின் ஓசைக்காகவோ அல்லது வேறு காரணத்திற்காகவோ சேர்த்து சொல்லப்படுவது. கல்வி அறிவு பெற்றதனால் பயன் என்ன என்று கேட்கிறார் வள்ளுவர். எதற்காக இப்படி கேட்கின்றார்? 2ஆம் வரியில் பதிலை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வாள் என்றால் நன்மை, மிகுதி, தூய்மை, வெண்மை, பெருமை போன்ற பல பொருளில் வரும். இதில் வாளறிவன் என்றால் மிகுந்த அறிவினை உடையவன், நன்மை பயக்கும் நல் அறிவினை உடையவன், எந்தவித களங்கமும் அல்லாத தூய அறிவினை உடையவன், உண்மை பொருளை உணர்த்தும் மெய் அறிவானவன் என்ற பல பொருளில் இறைவனை குறிக்கிறார் வள்ளுவர். நற்றால் நல் கூட்டல் தாள். தாள் என்றால் இறைவனின் திருவடி. பரிமேலழகரின் உரையின்படி அவர் நம்முடைய பிறவிப்பிணிக்கு மருந்தாக அமைவது இறைவனின் நன்மை தரவல்ல திருவடி என்கிறார். நம்முடைய பிறவிப்பிணிக்கு காரணம் என்ன? நாம் செய்யும் நல்வினை தீவினைகள். இதில் தீய செயல்களை நாம் செய்தால் அது நமக்கு வினையாக மாறும் என்று நாம் அறிவோம். ஆனால் நல்லது செய்தாலும் அது நம் பிறவிப்பிணைக்கு காரணமாக அமையுமா என்று கேட்டால் ஆம். நிச்சயமாக நாம் செய்யும் புண்ணியங்களும் நம்மை பின்தொடர்ந்து வரும். அவ்வாறான நல்வினைகளை நாம் எவ்வாறு வேறறுப்பது? உள்ளம் உருகி இறைவனின் திருவடியை இறுக்கமாக பற்றி கொண்டு, இப்போது நடக்கும் புண்ணிய காரியங்கள் எல்லாம் நான் செய்யவில்லை, எனக்குள்ளே இருக்கும் இறைவன் என் மூலமாக இவ்வுலகிற்கு செய்கிறார் என்ற பணிவுடன் செயல்பட்டால் இறைவன் நம்முடைய நல்வினைகளை அகற்றி பிறவிப்பிணியை போக்கி பிறவா நிலையினை பெற்று வீடு பேரடைய நன்மையினை தந்தருள்வார். அப்பேற்பட்ட இறைவனின் நல்ல திருவடிகளை தொழார் எனின், வணங்க மாட்டார் என்றால் அவர் கல்வி கற்றதனால் பயன் என்ன என்று கேட்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் இக்குறளில் ஒரு கேள்வியை முன்வைத்து நம்மிடம் கேட்கிறார். அக்கேள்வியின் மூலம் அவர் நமக்கு கூற வரும் அறிவுரை என்ன? ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களுள் முதலான நான் கற்றேன் என்ற ஆணவம் அழிந்து இறைவனின் திருவருளால் பெற்ற கல்வி இது என்ற பணிவுடன் நாம் பெற்ற கல்வியறிவிற்கெல்லாம் முதலானவராக மலங்களற்ற மெய் அறிவாக விளங்கக்கூடிய இறைவனின் திருவடியை வணங்கி நின்றால் அனைத்து நன்மைகளும் பெற்று இன்புற்று வாழலாம் என்கிறார் வள்ளுவர். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற சிறப்பான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.